श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम ओम राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम ओम राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम 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 बोल राजा रामचंद्र भगवान की जय जय सद्गुरु मूर्ति की जय आंजनेय मूर्ति की जय सचे वंशी कुल धर्म राम सेवा त्याचे वंशी कुल धर्म राम सेवा त्याचे वंशी कुल धर्म राम सेवा वंशी त्याचे वंशी मज जन्म देगा देवा त्याचे वंशी मज जन्म देगा त्याचे वंशी मज जन्म देगा देवा त्याचे वंशी मज जन्म देगा त्याचे वंशी मज जन्म त्याची वाणी रंगली त्याची वाणी रंगली रामनामी त्याची वाणी रंगली रामनामी त्याची वाणी रंगली रामनामी त्याची वाणी रंगली रामनामी त्याची रंगली संवाद घडो स्वामी त्याची मजसी संवाद घडो स्वामी त्याचे वंशी कुलधर्म राम हे त्याचे वंशी मज जन्म देगा देवा वारंवार विनंती परिसावी वारंवार विनंती परिसावी वारंवार
सत्वर सिद्धि न्यायावी कृपा सिंधु सत्वर सिद्धि न्यायावी राजवंशी कुलजन्म राम सेवा राजवंशी मद जन्म दिगा मणे उद्धव चिद्धन महाराजा उद्धव सिद्धन महाराज मणे उद्धव चिद्धन महाराजा उद्धव सिद्धन महाराज रामदासाचा संग घडो माझा रामदासाचा संग घडो राजवंशी कुलधर्म राम सेवा राजवंशी मद जन्म देवा राजवंशी मज जन्म राम सेवा राजवंशी मद जन्म देवा अहल्यापाषाणः प्रकृति पशुरासीत् कपिचमूहो गुहो भूत चण्डालः गुहो भूचण्डालः तृतयमपि नीतं निजपदम् अहं चित्तेनास्म पशुरपि तवार्चाधिकरणे क्रियाभिः चाण्डालः रघुवराय नमां उद्धरसि रघुवर नमामुद्धरसि அக்பருடைய ராஜசபையில் இருந்த ஒரு மந்திரி சேனாபதி ரஹீம் பேர் அப்துல் ரஹீம். அவர் ராம விஷயமாகவும் கிருஷ்ண விஷயமாகவும் நிறையா கீர்த்தனங்கள் ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கார். அதில் அப்துல் ரஹீம் கான்கானான்னு பேர் அவர் பேர். அவர் பண்ணின ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். ராமருடைய கிருபையை அவர் அனுபவிக்கிற ஒரு விதம் அது. அகல்யா பாஷாணா உன்னை உபாசிச்சு க்ஷேமத்தை அடைஞ்சவாளுடைய லிஸ்ட்டை தரேன்னு 3 பேரை சொல்ற. நிறைய பேர் இருந்தாலும் இவர் ஒரு 3 பேரை 3 காரணத்துக்காக எடுக்கிறார். அகல்யா பாஷாணா கல்லு உன்னை உபாசிச்சு க்ஷேமத்தை அடைஞ்சது. அதிருஷ்யா சர்வபூதானாம்னு ராமாயணப்படி கல்லா இருந்தான்னு வால்மீகி சொல்லலை. கண்களுக்கு புலப்படாமல் கிடந்தாள்னு தான் சொல்றது. ஆனால் பகவத் பாதாச்சாரியாள் வரையில் எல்லாரும் கல்லுன்னு தான் நிர்ணயிச்சிருக்கார். சிலாபித்வதங்கிரி க்ஷமா சங்கிரேணு பிரசாதாத் சைதன்யம் ஆதத்த ராமா. ஹே ராமா, உன்னை கரச்சரணத்தோடு இருக்கிற கைகால்களோடு இருக்கக்கூடிய மனுஷன்தான் உன்னை உபாசிச்சு க்ஷேமத்தை அடைவான்னு இல்லை. சிலாபி ஒரு கல், அது உன் சரணாரவிந்தத்தை நேரடியாக கூட பிடிக்கல. உன்னை பிடிக்கல, உன் திருவடியை பிடிக்கல. துவதங்கிரி க்ஷமாரேணு சங்கி, அந்த சரணாரவிந்தத்தில் ஒட்டின்றிருந்த பாத தூளி, ஒரு க்ஷண நேரம் ஒட்டின்றிருந்த பாத தூளி
அந்த கல்லா கிடக்கிற அகல்ய மேலே விழுந்து பிரசாதாத்து சைதன்யம் ஆதத்த ராமா, நிஜ உருவத்தை அடைஞ்சாலும் அகல்ய பவித்திரமாகி. இந்த ஸ்லோகத்தை ஆச்சாரியால் ஏன் சொல்றாருன்னா, கல்லு சரணத்தை உபாசிக்கல்ல, சரணத்தில் சம்பந்தப்பட்ட பாததூளிய அடைஞ்ச க்ஷேமத்தை அடைஞ்சிருக்குங்கும் பொழுது, ஒரு 6 அறிவு உள்ள ஒரு மனிதன் நேரடியாக உன்னுடைய சரணாரவிந்தத்தை பிடிச்சான்னா அவன் என்னென்ன பாக்கியத்தை அடைய மாட்டான்னு கேட்க. நரஸ்துவத்பத துவந்த்வ சேவா விதானாத் சுச்சைதன்யமே ஏதத்தி கிம் சித்திரம் அத்ர. மனுஷன் நேரடியாக உன்னுடைய சரணாரவிந்தத்தை பிடிச்சா அவன் எந்த பாக்கியத்தை அடைய மாட்டான். மைனாரிய பாவன பிரபு ஜக பாவன ராவண ரிபுஜன சுகதாய். துளசிதாஸ் ராமாயணத்தில் ராமச்சரித மானசில் துளசிதாசர் சொல்றார், நான் எப்பேற்பட்டவள் தெரியுமான்னு, நான் எந்த பாபத்தை பண்ணக்கூடாதோ அதை துணிச்சலா பண்ணினவள். தேவராஜ குதூகலாத்துங்கிறார் வால்மீகி. தெரிஞ்சு பாபம் பண்ணினவள். மைனாரி அப்பாவன். ஆனா நீ எப்பேற்பட்டவன் தெரியுமோ, பிரபு ஜக், லோகத்தையே உத்தாரணம் பண்றவன், பவித்திரமாக்குறவன். நான் இத்தனை நாளா என்ன நினைச்சேன், இத்தனை வருஷமா இந்த துக்கத்தை அனுபவிக்கும் பொழுது இப்படி கஷ்டம் வந்துடுதே, துக்கம் வந்துடுதேன்னு வருத்தப்பட்டேன். அந்த முனிவருடைய சாபத்தை நினைச்சு பரமானுகிரகமே மானா, இன்னைக்கு என்ன நினைக்கிறேன் தெரியுமோ, அந்த ரிஷியினுடைய சாபம் பரம அனுகிரகம். ஏன் தெரியுமோன்னா, உன்னை பார்க்க முடியுமான்னு கேட்டாவ, என்னை தேடி வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணினே. இப்பேற்பட்ட பாக்கியம் அப்படி ஒரு சாபத்தை அடைஞ்சதுனால தானே எனக்கு கிடைச்சது. அகல்யா பாஷாணஹ, அவளை பவித்திரமாக்கினது மாத்திரமல்ல, அவள் பவித்திரமாயிட்டான்னு ஜகத்துக்கு காண்பிக்கிறதுக்கு அந்த அகல்யினுடைய ஆசிரமத்திலேயே அன்னைக்கு ஆகாரமா சுவாமிக்கு போஜனம். அப்படி அகல்யக்கு அனுகிரகம் பண்ணினியே, கல்லா கடந்த அகல்யக்கு. அகல்யா பாஷாணம். இடது கை தெரியாது, வலது கை தெரியாது. பிரகிருதி பசுராசி கபிச்சமூகோ. சுக்ரீவன் மிருகம். மிருகம் அப்படின்னா என்ன இருந்தாலும் வானரன் தானே அவன். தேவதைகளுடைய தேவதாம்சம். ஆனாலும் இவன் மிருகம், பசு. அந்த சுக்ரீவன் சுவாமியை எப்படி உபாசிக்கணும்னு புரியலையா அவனுக்கு. நானும் ராமனும் நானும் எங்க அண்ணா ராமரும் சுக்ரீவனை சரணாகதி பண்றோம் அப்படிங்கிறார் லட்சுமண சுவாமி. அவருக்கு இஷ்டமில்லை, ராமர் சொல்லுடா பரவாயில்லைங்கிறார், சொல்றார். சுக்ரீவனை நாதனாக அடையிறோம்னு இவர் சொல்லியும் அனுமார் சொல்றார் உடனே, ஈதிருஷா புத்தி சம்பன்னாக ஜிதக்ரோதா ஜிதேந்திரியாக, உங்க வாக்குனால நீங்க சரணாகதின்னு சொல்லக்கூடாது. இப்பேற்பட்ட புத்திசாலிகளான, கோபத்தை ஜெயிச்ச ஜிதேந்திரியர்களான மகாத்மாக்களான உங்களை சுக்ரீவன் தேடி வந்து சரணாகதி பண்ணணும். அவனுடைய பாக்கியம்தான் நீங்க கிடைச்சிருக்கேன்னு ஹனுமார் கொண்டாடுறார். அவளை 2 தோள்லையும் தூக்கிட்டு வந்து அந்த சுக்ரீவன் இருக்கிற இடத்துல அப்படி விட்டு அவன் ஒளிஞ்சுன்னு இருக்கிற இடத்துக்கு போய்
ராமலட்சுமணால் வந்திருக்கா, அவ 2 பேரும் உன்னை சரணாகதின்னு சொல்கிறா. ஆனால் நீ ஏற்றுக்காத. அவ 2 பேரும் மகாத்மாக்கள். நீ அவளுடைய சரணத்தை பிடிச்சுக்கோ அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி ஹிதத்தை சொல்கிறார். சுக்ரீவன் எல்லாம் எஸ் எஸ்ன்னு தலையாட்டினான். சுவாமி ராமலட்சுமணால பார்த்தான். உடனே ஒரு துர்புத்தி வந்தது. அவர்களே நம்ம சரணாகதின்னு சொல்லும்பொழுது நாம் என்னதுக்கு சரணாகதி பண்ணணும்? அவளும் பண்ண வேண்டாம், நாமும் பண்ண வேண்டாம்னு ஒரு சமஞ்சசப்படுத்தி என் மந்திரி எல்லா விஷயமும் என்கிட்ட சொன்னார். உமக்கு என்னோட சக்கியம் பண்ணிக்கிற விருப்பம் இருக்குமேயாகில் நான் கையை கொடுத்தேன் புடியும்னா. ரோச்சதே எதிவா சக்கியம் பாகுரேஷ பிரசா. கையை கொடுத்தானா. கை கொடுக்கறதுங்கிறது, கையை பிடிக்கிறதுங்கிறது சாஸ்திரம்தான். உபநயனத்துக்கு அந்த குரு சிஷ்யனையே கையை பிடிச்சி தான் அழைச்சிக்கிறார். ஒரு பெண்ணை பாணிகிரகம் பண்ணி தான் ஏற்றுக்கிறான். கையை பிடிக்கிறதுங்கிறது அசாஸ்திரியம் இல்லை, சாஸ்திரியம்தான். ஆனால் அந்த சுக்ரீவன் கொடுத்ததோடு இல்லாமல் குலுக்கினானா. இதுதான் நம்ம ஆச்சாரம் இல்லை. இப்போ கையை கொடுத்தா குலுக்கிறா பாருங்க. இது யார் குலுக்கும்? குரங்கு தான் குலுக்கும். அதனால இப்போ இந்த கையை கொடுக்கறதோடு நிறுத்தாமல் இப்படி குலுக்கினான்னா இவெல்லாம் சுக்ரீவனுக்கு தசராத்திர ஞாதி கிடையாது. தசராத்திரம் அந்த சுக்ரீவன் நிறைய அபச்சாரம். அந்த கதை ராமாயணம் சொல்லும்போது தான் சொல்ல முடியும். நிறைய அபச்சாரம் பண்ணியிருக்கான். அவன் பண்ணின பெரிய அபச்சாரம் விபீஷண சுவாமியை சேர்த்துக்க கூடாதுன்னு பின்னாடி ஆர்கியூ பண்ண போகிறான். அவனுக்கு பகவானை உபாசிக்கவே தெரியாது. பிரகிருதி பசுராசி கபிச்சமூகோ. ஒன்று கல் உபாசிச்சு க்ஷேமத்தை அடைஞ்சது, ஒரு மிருகம் உபாசிச்சு, ஒரு விலங்கு உபாசிச்சு க்ஷேமத்தை அடைஞ்சது. அது மாத்திரமில்லை, ஒரு சண்டாளன் ஒன்றை உபாசித்து க்ஷேமத்தை அடைஞ்சான். இந்த ஸ்லோகங்கள்லாம் என்ன அபிப்பிராயம் நினச்சிக்கக்கூடாது. இந்த அப்துல் ரஹீம் சொன்ன சப்தத்தை அப்படியே சொல்கிறேன். அவன் சொல்கிறான், குஹோ குஹோபுச்சண்டாள. சண்டாளன்னு அவன் அவனுடைய திருஷ்டியில் சண்டாளன்கிறான். அந்த குகன், சண்டாளனான குகன் ராமருடைய கிருபைக்கு பாத்திரமானான். ஏழை ஏதலன், ஒரு ஏழை. அவன் யாரு, என்ன ஜாதி, என்ன குலம், இதை பார்க்கலையா சுவாமி. வால்மீகி ராமாயணத்திலேயே குகனுடைய அந்த பிரேமையில சுவாமி சொக்கி போயிட்டாருங்கிறார், அன்புல. கம்பராமாயணத்தில் இன்னும் மேலே போய் குகனை ஆலிங்கனம் பண்ணிவிட்டாருங்கிறார். அன்புள்ள குகனோடு ஐவரானோ. ராமலட்சுமண பரதசத்ருகுணாள்னு இருந்த 4 பேர் 5 பேர் ஆயிட்டாலாம் குகனை சக்கியம் பண்ணிண்டு சுவாமி குகனோடு ஐவரானோ. இப்போ கடைசியில் வந்தது குகன் தானே. ராமர், பரதன், லட்சுமண சுவாமி, சத்ருகுணன், குகன், இப்படி தானே வரிசைப்படுத்தும். அப்படிப்படுத்தல கம்பர். எப்படி ஐவரானோன்னு எங்கே வச்சார் தெரியுமோ குகனை? ராமர், குகன், பரதன், லட்சுமணன், சத்ருகுணன். பரதனுக்கும் ராமருக்கும் நடுப்புல வச்சுட்டார் குகனை. அந்த குகனுக்கு அவன் இது மாதிரி பெரியவாளெல்லாம் பார்த்ததில்லை. அவன் சுவாமியை பார்த்த உடனே இப்படி ஒரு பாத்திரத்தில் தேன், ஒரு பாத்திரத்தில் மீன், இதை கொண்டு கொடுத்தான்னா சுவாமி. அவர் இதை பார்த்த உடனே முகத்தை சொல்லிக்கல, மூக்க புத்திக்கல, அருவருப்பு அடையலை. ஏன்னா இவருக்கு அது அருவருப்பாக இருந்தாலும் இவர் முகத்தை சுழிச்சார்னா அவன் வருத்தப்படுவான். அதுக்காக அந்த மீனையும் தேனையும் பார்த்து, அப்பா இவ்வளவு பிரேமையாக நீ கொண்டு கொடுக்குறையே, உன்னோட அன்பை பார்த்து இதுலேயே என் வயர் ரொம்ப எடுத்துங்கிறார், பசியே எடுத்து. என்னுடைய கிராமத்துக்கு வரணுங்கிறான். மீனை சாப்பிட வேண்டாம் ஐயா, தேனை சாப்பிடலாமோ.
மீன் தேன் ரெண்டும் வச்சுருக்கான். தேனை சாப்பிடலாமோ? தேனையும் ஏன் சாப்பிடலன்னார். இதே குகனுக்கு இதே ஜாதி தான் சபரி. இதே குகன் என்ன ஜாதியோ இதே ஜாதி தான் சபரி. அவளுடைய ஆசிரமத்துக்கு போகிறார் சுவாமி. அங்கே போய் சபரி கொடுத்ததை சாப்பிட்ற. குகன் வேடன், சபரி வேடஸ்தி. குகன்கிட்ட சாப்பிடாதவன் சபரி யாத்திரை சாப்பிட்டாரு. ஏன் சாப்பிட்டாருன்னா இங்கே ஜாதி பார்க்கல சுவாமி. பின்ன என்ன பார்த்தார்னா சபரிக்கு சம்ஸ்காரம் உண்டு. மகான்களுக்கு சேவை பண்ணியிருக்கா, மகான்களுடைய கிருபைக்கு பாத்திரமாயிருக்கா, குருநாதனை அடைஞ்சு அவர் குரு கிருபைக்கு பாத்திரமாக இருக்க. அதனால இந்த இவ்வளவு குவாலிஃபிகேஷனாக சபரிக்கு, அதனால அங்கே சாப்பிட்றார். ஆனால் குகன்கிட்ட இது மாதிரி நாம் அந்த அனலைஸ் பண்ணி பேசுகிறோமே தவிர சுவாமி வேண்டான்னு நிராகரித்ததுக்கு காரணம் இங்கே சாப்பிடாம உள்ளே போய் வேற எங்கேயோ கொஞ்சம் தூரம் தாண்டி போய் 2 வாழைப்பழத்தை உரித்து சாப்பிட்டாருன்னு சொல்லலையே. அவர் சாப்பிட்ற மனோபாவத்திலேயே இல்லை. அதான் விஷயங்க. ஊரை விட்டு அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு கதற அம்மா கதற அப்பா, மயங்கி மீங்கு விழுற அம்மா அப்பா, பூமியில் உருண்டு பிறல்ற அப்பா, அயோத்தி ஜனங்கள் முழுக்க கதறது, உயிரை விட்டுடுவேன்னு ஜனங்கள்லாம் துடிக்கிறது, தேர் சக்கரத்தில் தலையை கொண்டு போய் வைக்கிறது. இவ்வளவு கஷ்டத்தை ஜனங்கள் தன்னுடைய பிரிவினால் இவ்வளவு அனுபவிக்கும் பொழுது அதை பார்த்து சமாதானப்படுத்தின ராமருக்கு பல நாள் ஆச்சான் சாப்பிட்றதுக்கு. அதனால் குகண்ட நிராகரித்தது ஜாதி காரணம் இல்லை, அன்னைக்குள்ள மனோபாவம் அவரால் சாப்பிட முடியாது. ஆனாலும் குகனுக்கு எவ்வளவு எவ்வளவு கிருபை பண்ணியிருக்கார். கிரியாபி குகோபுச்சண்டாள, கல்லுக்கு அனுக்கிரகம் பண்ணின, மிருகத்துக்கு அனுக்கிரகம் பண்ணின, சண்டாளனுக்கு அனுக்கிரகம் பண்ணின 3 விஷயத்தினால. கல்லா கிடந்தா மிருகத்துக்கு, கல்லா கிடந்த அகல்ய, மிருகமான சுக்ரீவன், சண்டாளனான குகன். 3 இடத்துக்கு போன நீ. பாலகாண்டத்தில் ஆரம்பித்து கிஷ்கிந்தா காண்ட வரையும் இவ்வளவு டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. இந்த 3 பேருக்கு கிருபை பண்ணேன். இந்த 3 இடத்துக்கு பிரத்யேகமாக போகாமல் இந்த 3 ஒரே இடத்துல இருக்கு. நீ தனித்தனியாக அலைய வேண்டாம். எங்கே இருக்குன்னா அடியன்ட்ட தான் இருக்கு. என்ன இருக்குன்னா கல்லுக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். அகல்யா கல்லா கிடந்தா அனுக்கிரகம் பண்ணினேன். நானும் கல்லு தான். அகம் சித்தேனாஸ்மா. எவ்வளவுதான் பகவத்குணம் சொன்னாலும், எவ்வளவுதான் சத்சங்கத்துக்கு போனாலும் மனசு உருக மாட்டேங்குது. நெஞ்ச கனகல் நிகழ்ந்துருக அப்படிங்கிறார் அருணகிரிநாதர். கல்லு மாதிரி கிடக்கு இருக்கு ஹிருதயம், மனசு. அதனால நான் சித்தத்தில் கல்லா இருக்கேன். அகல்லைக்கு கல்லுன்னு அனுக்கிரகம் பண்ணினோம், என் மனசு கல்லா இருக்கு அனுக்கிரகம். பசுரபி, மிருகமும் நான் தான். ஏன்னா தவார்ச்சாதிகரணே, உன்னை எந்த விதத்திலையும் நான் உபாசிக்கலையே. இப்போ நமக்கு தெரியறது சுவாமி தரிசனம் பண்ணணும்னு தெரியறது, பிரதட்சிணம் பண்ணணும்னு தெரியறது, நமஸ்காரம் பண்ணணும்னு தெரியறது, ஏதாவது கைங்கரியம் பண்ணணும்னு நமக்கு தோன்றது. பண்ணிக்கு தெரியுறதா, கழுதைக்கு தெரியுறதா? அதெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்லை. அது எப்போ அதெல்லாம் எதுவும் பண்ணுறது இல்லையோ அது மாதிரி எதுவும் பண்ணாமல் ஒருத்தர் இருந்தான்னா மிருகந்தான். பசுரபி தவார்ச்சாதிகரணே. அந்த சண்டாளன்னு தானே குகனுக்கு அனுகிரகம் பண்ணினேன். நானும் சண்டாளன். கிரியாபிகி சண்டாளகா, செய்கையினால நான் சண்டாளனா இருக்கேன். எதெல்லாம் கூடாதுன்னு சாஸ்திரங்களில் சொல்கிறதோ எல்லாத்தையும் செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் செய்கிறேன். எதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறதோ அதை செய்ய மாட்டேங்கிறேன். இந்த 2 தோஷமும் எனக்கு இருந்து
நிஷித்த தர்ம ஆச்சரணம், விகித தர்ம தியாகம் ரெண்டுமே எனக்கு சம்பவிச்சு கிரியாபிகி சாண்டாளா, நான் கல்லாக இருக்கேன் மனசால், மிருகமாக இருக்கேன் செய்கையால், மிருகமாக இருக்கேன் உன்னை ஆராதனம் பண்ணாமல், செய்கையினால் சண்டாளனாக இருக்கேன். இந்த மூணும் எங்கிட்ட இருக்கு, என்னையே நீ உத்தாரணம் பண்ண மாட்டேங்கிற. ரகுவர நமாமுத்தரசி கிம், இவர் தன்னையும் இந்த பக்தாளையும் சமஞ்சசப்படுத்தி என்ன உத்தாரணம் பண்ணேன்னு பிரார்த்திக்கிறார். ஏன் சுவாமிக்கு சொல்றாருன்னா, இது மாதிரி உள்ளவாளா பார்த்தே அனுகிரகம் பண்ணுவான் அவர். கனகாம்பர கணஷ்யாம தயாளோ, தேவா தயாளோ, பசுபதி சாப பிரகர தயாளோ, அக்ரூரா தயாளோ, குசல அக்ரூரா தயாளோ, தீன தயாளோ, தீன தயாளோ, தயா ದಶಕಂಠಲುಳ್ತನ ಉದ್ದಂಡ ದಯಾಳೋ ದಶಕಂಠಲುಳ್ತನ ಉದ್ದಂಡ ದಯಾಳೋ ದಶರಥ ಸುತ ಲೋಕಾಧಾರ ದಯಾಳೋ
ದಯಾಳೋ ದೀನ ದಯಾಳೋ ಓ ದೀನ ದಯಾಳೋ ದೀನ ದಯಾಳೋ ದೀನ ದಯಾಳೋ ದೀನ ದಯ ಪರಾಯ ದೇವಾ ದಯಾಳೋ ದೀನ ದಯಾ ದೇವಾ ಭದ್ರಾಚಲ ராமதாசர் தீனதயாளோ இந்த கீர்த்தனங்கள்ல ராம குணங்களை அவ்வளவு அருமையா வர்ணிக்கிறார். இந்த அனுபவிச்சவாள்லாம் சீதாதேவி ஆஞ்சநேய சுவாமி எல்லாம் இந்த கிருபையை அனுபவிச்சு பல இடங்கள்ல ராமாயணத்துல பல சந்தர்ப்பத்தில் சொல்றாரு. ஏதோ பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணணும், நம்ம சிரமத்தை அடைஞ்சு நாம் பகவானை சரணாகதி பண்ணினா பகவான் காப்பாற்றுவர். இது சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி, இது ராமனுடைய குணம்னாலும் ராமாயணம் எதுக்கு சிரவணம் பண்ணணும், ராமச்சரித்திரத்தை எதுக்கு ஃபாலோ பண்ணணும்னா ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு ராமர்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியம் குடும்ப தர்மம்தான். ராமர் மாதிரி குடும்பத்தை பர்ஃபெக்டாக நடத்தினவரே கிடையாது. ராமர் மாதிரி அப்பாட்ட பக்திமானா இருந்தவர் கிடையாது. அப்பா அம்மாட்ட ஒரு பக்தி, சகோதராள்கிட்ட அப்படி ஒரு பரிவு, ஒரு பிரியம், சீதைட்ட அவ்வளவு ஒரு அன்பு, தன் அயோத்தி ஜனங்கள்கிட்ட உள்ள ஒரு அபிமானம், இது எல்லாம் ஒவ்வொன்றும் ராமாயணத்தில் பார்க்கலாம். ராமர் மாதிரி அப்பாட்ட பிரியமா இருந்தவா உண்டா? அது ராமாயணத்தில் பல இடங்கள்ல அந்த விஷயம் வந்தாலும் ராமரே தன் வாக்குனால சொல்றாருத, மத்விதாவா பிதுப்புத்திராக, என்ன மாதிரி புள்ள கிடையாதுங்கிறார் சுவாமி. அப்படின்னு சொல்லணும்னா அவர் வாக்குனாலேயே அதை சொல்லணும்னா காரணம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறது. இன்னைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லிவிட்டு நாளைக்கு கிடையாது காட்டுக்கு போங்கிறார். இந்த நாளை பிள்ளையா இருந்தாருன்னா சும்மா விடுவணும், இந்த நாள் பையனாக இருந்தால் சும்மா விடுவணும். இது லாப்படியே தசரதனுக்கு ரைட்டு கிடையாதான். அது தசரதனுக்கு சட்ட ரீதியாகவே இதற்கு இடம் கிடையாது. ஏன்னா இது தசரதனை சம்பாதிச்சதில்லை, பரம்பரையாக வர சொத்து. பரம்பரையாக வர சொத்தை இவன் அப்பா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரைட்டு கிடையாது. ஒன்றும் ஸ்திரீஜத்தனாக இருந்து சொத்தை நஷ்டப்படுத்தி விட்டான்னா, ஒரு பொண்ணால் வஞ்சிக்கப்பட்டு சொத்தை இழந்தான்னா, பையன் மேஜரான பிறகு கேஸ் போட்டால் அந்த சொத்து முழுக்க பையனுக்கு வந்துடும்னு லா சொல்கிறது. ஸ்திரீணஸ்ய சாபி ஜகிருகே சிரசா சபாரியா, சுகாச்சாரியால் சொல்கிற ஸ்திரீஜிதஸ்யாங்கிறார். ஒரு பொண்ணால் ஜெயிக்கப்பட்டு தசரதன் ராஜ்யத்தை முழுக்க ராமனுக்கு இல்லைன்னு பரதனுக்கு கொடுக்குறார். அப்போ சுவாமி லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம், இல்லை நான் அயோத்தியிலேயே இருக்கேன்னு ஒரு எதிர்கட்சியை ஆரம்பிக்கலாம், அப்பாவை எதிர்க்கலாம், ஏதாவது பண்ணலாமுன்னு ராமர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஓடுறார். ஓடுறது மாத்திரமில்லை, கிளம்பும்போது கைகைக்கு நமஸ்காரம் பண்ணி, நான் எந்த காலத்தில் பையன் பக்கத்தில் இருக்கணும்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறதோ அந்த காலத்தில் எங்கள் அப்பாவை விட்டுட்டு நான் போகிறேன், நீங்கள் பரதன் வந்த உடனே என்னால் பண்ண முடியாத சிஸ்ரூஷையை பரதனை பண்ண சொல்லணும்.
பரத பாலயத்ராஜ்யம் சிஸ்ரூஷேச்ச பிதுர்யதா. கைகி அம்மாட்ட சொல்லிட்டு போறார், அப்பாவுக்கு சிஸ்ரூஷை பண்ண சொல்லு பரதனேன்னு. சுவாமி இப்படி சொல்லிட்டு சேவிச்சுட்டு அழுதுண்டே கிளம்பிட்டார். அப்பாவை விட்டு அப்பாவினுடைய துக்கம். இப்படி சுவாமி நகர்றார். தசரதன் ஹோன்னு அழுதான். ஏன் தசரதன் அழுதான்னார், நல்ல பிள்ளையை பெற்றுவிட்டமேன்னு அழுதானாம். ஒரு துஷ்டனா ஒரு பிள்ளையை பெற்றிருந்தா சண்டை போட்டுன்னு இருப்பான், கண்ணாலையாவது பார்த்துட்டு இருக்கலாம். காட்டுக்கு போன்னு விரட்டி விடுற அப்பாவுக்கு சிஸ்ரூஷைக்கு ஆளை தயார் பண்ணி வச்சுட்டு போகிறான்னு சத்புத்திரன் அடைஞ்சமேன்னு வருத்தப்பட்டான். ஒரு அப்பாட்ட ஒரு புத்திரன் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோ அப்படி இருந்தான். ஒரு அம்மாட்ட மாதృదేవోபவா பிதృదేవోபவ அத்தியனம் பண்ணினா போருமா? சுவாமி அதே மாதிரி நடந்து காண்பிச்சார். அப்பாட்ட எப்படி நடக்கணும், அம்மாட்ட எப்படி நடக்கும். சகோதராள் தெம்மடங்கிய சேநிலம் கேகையர் தம்மடந்தை உன் தம்பியதாமென, இந்த ராஜ்யம் முழுக்க உனக்கு கிடையாது உன் தம்பிக்குன்னு கைகையை சொன்ன பொழுது அவன் முகம் எப்படி இருந்ததுன்னா, மும்மடங்கு பொலிந்த முகத்தின். தனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருந்தா எவ்வளவு சந்தோஷமோ அதை விட 3 மடங்கு சந்தோஷமா சுவாமிக்கு பரத பட்டாபிஷேகம். அப்படி தம்பிக்கு ராஜ்யத்தை பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கை அருளி ஆராவன் விளையவனோடு அருங்கானம் அடைந்தவனே. குலசேகர ஆழ்வார் சொல்றார், இந்த அகண்டமான இந்த ராஜ்யத்தை பரதனுக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு அருளி ஆரா அன்பு. லட்சுமண சுவாமியினுடைய ஒரு அன்பு பிரியம் இருக்கே கணக்கு கிடையாது. எல்லையில்லாத அன்புடைய லட்சுமணனோடும் சீதாதேவியோடும் காட்டுக்கு அருங்கானம் அடைந்தவனே. இப்பேற்பட்ட இந்த பிரபுவை உனக்கு பார்க்கணுமான்னு கேட்குற. இவனை உனக்கு பார்க்கணும்னா இவன் எந்த ஊரில் இருக்காங்கிற அட்ரஸ் எனக்கு தரும். எங்கே இருக்கான் தெரியுமோ? இப்படிக்கா தசரதனை சத்தியசந்தனா பண்ணி பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து லட்சுமண சுவாமியோடும் சீதையோடும் காட்டுக்கு ஏகின அந்த பிரபு இப்போ எந்த ஊரில் இருக்கான் தெரியுமோ? திருக்கண்ணபுரத்து அரசே. இப்போ நீ அவனை பார்க்கணும்னா நேராக திருக்கண்ணபுரம் வந்தா அந்த பெருமாளை சேவிக்கிறார். தாசரதி தாலேலோ. அப்படி லட்சுமண சுவாமி அழைச்சின்றார், சீதை அழைச்சின்றார், காட்டு கிளம்பினார்னா அம்மாவை சமாதானப்படுத்தி எவ்வளவு அன்பு தாயார்ட்டேன்னா திருடமா இருந்த மலமாதி இருந்த ராமன் கைகைய அரண்மனைக்கு கௌசல்யாதேவி அரண்மனைக்கு போகும்போது நொறுங்கி போயிட்டாராம். ஒரு வழியா அப்பாவை சமாதானப்படுத்திட்டோம், அம்மாவை என்ன சொல்லி சமாதானப்படுத்துறது? எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்? அம்மா வயசான கிழவி நம்முடைய பிரிவு தாங்க மாட்டாளேன்னு சுவாமி அப்படி துடிச்சார் கௌசல்ய விஷயமா. ஆனா அப்படி துடிச்சு பிரியம் உள்ள அந்த ராமனே எவ்வளவு கெட்டிக்காரத்தனமா பேசி அம்மாவை சமாதானப்படுத்தி அழழ அத்தனை பேரை விட்டுட்டு தர்மம் தர்மம்னு கிளப்புறாராம் சுவாமி. தர்மத்துக்காக குருவர்த்தே தியக்தராஜ்யா. சுகாச்சாரியார் சொல்றார், அப்பாவுக்காக ராஜ்யத்தை தியாகம் பண்ணினார், தர்மத்துக்காக தியாகம் பண்ணினார். பெருசுன்னா தர்மம், தர்மத்துக்காக தியாகம் பண்ணினார் ராஜ்யத்தை. அப்பாட்ட எப்படி நடந்துக்கணும், அம்மாட்ட எப்படி நடந்துக்கணும், தம்பிகிட்ட எப்படி நடந்துக்கணும். தனக்கு வந்த ராஜ்யத்தை பரதனுக்கு கொடுக்குறார் சுவாமி. இது மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் எப்படி இருக்கணும்? அதே மாதிரி சம்சாரம்.
சம்சாரத்திட்ட எவ்வளவு அபிமானமாக இருக்கணும்னு ராமரை பார்த்து தெரிஞ்சு. எவ்வளவு பெரிய லாஸ் வந்திருக்கு, ராஜ்ய நாசம். அப்பாட்ட சமாதானமாக பேசிட்டார், அம்மாட்ட சமாதானமாக பேசிட்டார். சீதையை பார்க்க வரும்பொழுது அங்கெல்லாம் ஒரு தர்ம சங்கடம் உண்டு, அதனால் மேனேஜ் பண்ணிடலாம். உண்மையான வருத்தத்தை தெரிவிக்கிற இடம், சுவாதீனமாக உள்ள இடம் மனைவி. அங்கே காமிக்க முடியாததை இங்கே தானே காமிப்பான். இங்கே உள்ளே வரும்பொழுதே சீதையை கூப்பிட்றாராம். இப்போ இதே சாதாரணமாக ஒரு பணத்தை எடுத்துன்னு போகிறான் ஒரு சாமான் வாங்கணும்னு. அங்கே போய் பையை திறந்து பார்க்குறான், பணத்தை எடுப்போம்னு. பைக்கு மேலேயும் வாயா இருக்குது, கீழேயும் வாயா இருக்குது. இது சமத்துன்னு தெரிஞ்சுன்னு கீழே பிளேடை போட்டு பணத்தை திருடின்னு போயிட்டான் ஒரு திருடன். போய் பிரம்மஹத்தி மாதிரி திரும்பி வந்துவிட்டான் ஆற்றுக்கு. என்னமோ மாதிரி இருக்கே, காஃபி சாப்பிட்றலான்னு இந்த மாமி கேட்டால் அவன் தலையில் கொட்டிங்கிறான். இவன் எதுக்கு வைக்கிறான்னே அவளுக்கு கொஞ்சம் நேரம் ஆறுது புரியறதுக்கு. இவன் எங்கேயோ பிராக்கு பார்த்துட்டு பணத்தை பறி கொடுத்துட்டு வந்ததுக்கு சம்சாரத்தை வைக்கிறானே. இவ்வளோ பெரிய லாஸ் வந்திருக்கே ராமருக்கு. அப்போ சீதையிட்ட எப்படி கூப்பிட்டார் ராமர்னார், யாத்தே சமயி கல்யாணி. சீதைன்னு கூப்பிடல, கல்யாணின்னு கூப்பிட. அப்போ எவ்வளவு அன்பை காமிக்கிறார் பாருங்க. இவ்வளவு நஷ்டத்துலையும் சீதையிட்ட அவ்வளவு பிரிய. எங்கள் தாத்தாலாம் சொல்லுவார் கதை பிரவச்சனத்தில் பண்ணும்போது, இது மாதிரி வெளியில் வர சிரமங்களை சம்சாரத்தை காமிச்சா அது அசடு, முட்டாளவன். அவள் பாவம் அவளாக ஆற்ற விட்டு வெளியில் வராமல் குடும்பத்தை முன்ன ஏதோ பழைய காலத்தை மனசில் வச்சுன்னு சொல்கிறேன். ஆற்ற விட்டு வெளியில் வராமல் எவ்வளவு பாரங்களை சகிச்சுக்க வேண்டியிருக்கு குடும்பத்தில். அவளை போய் ஹிம்சப்படுத்தினான்னா அந்த வீடே உருப்படாதுங்க. ஸ்திரீகளை சிரமப்படுத்தினா அந்த கிரகமே சூன்யம் வச்சா மாதிரி இருக்கும். தானி கிருத்தியாகதானி வா. ஒரு யாராவது இப்போ ஏவெல்லாம் வைக்கிறா பாருங்க, வச்சா அந்த வீடு எப்படி இருக்கு, சோபை இழந்துருக்கு பாருங்க. அது மாதிரி ஸ்திரீகளை அழவிடுற வீடு இருக்கும். ஆனால் இங்கே சுவாமி அந்த சீதையை கூப்பிடும்போதே கல்யாணின்னு கூப்பிட்டு இந்த விற்த்தாந்தத்தை முழுக்க சொல்கிறார். அப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு நிர்வாகம் பண்ணுறவன் எல்லாரையும் எப்படி ஹேண்டில் பண்ணும். தர்ம சங்கடமான ஒரு சிரமம் வரும்பொழுது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தானே பெரிய டேலண்ட். அது இதெல்லாம் சுவாமிகிட்ட தெரிஞ்சுக்கணும். ராமர்னா வீட்டை உண்டி பார்த்துக்கல, லோகத்தையே பார்த்துட்டு இருக்கார். அதனால தான் இன்னைக்கு ராமராஜ்யம். அந்த ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன் கதா ராமபூதம் ஜெகதபூத். இந்த லோகம் முழுக்க எங்கே திரும்பினாலும் பாரத தேசத்தில் ராமன் ராமன் ராமன்னு சொன்னார்னு வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. பட்டாபிஷேக சர்க்கத்தில் யுத்த காண்டத்தில் அன்னைக்கு சொன்ன ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கணும்னா இன்றைக்கி பார்க்கலாம். 2024 இன்னைக்கு உலகம் முழுக்க ராமன் ராமன் ராமன்னு சொல்கிற ஒரு பெரிய பாக்கியம். எங்கே திரும்பினாலும் ராமன் ராமன்னு சொல்கிறார். ஏன் சொல்கிறான்னா அயோத்தியில் பிரதிஷ்டா தினம், கும்பாபிஷேகம். நமக்கு பிரதிஷ்டா தினம்னு சொன்னால் நம்ம ஊருக்காராளுக்கு புரியல. பிராண பிரதிஷ்டை இந்த இது மாதிரி உள்ள இந்த சோஷியல் மீடியாலாம் இருக்கா பாருங்க, அவளுக்கு இந்த ஜென்மபூமி ராம ஜென்மபூமியில் அங்கே பிரதிஷ்டா தின பரியந்தம் கொஞ்சம் காலக்ஷேபம் நடக்கணுமோ. அதுக்காக பிராண பிரதிஷ்டைன்னா என்ன, கும்பாபிஷேகம்னா என்ன, இது என்னன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேச சொல்லி இவன் இங்கே பேசுகிறதுனால அங்கே ஒன்றும் ஆக போகிறதில்ல. அங்கே நடக்க தான் போகிறது. இங்கே அது பரியந்தம் கொஞ்சம் விறுவிறுப்பை ஏற்றி இங்கே சண்டை போட வச்சு எல்லாருக்கும் கொஞ்சம் காதுக்கு வம்பில் ருச்சி உள்ள வாழ்க்கெல்லாம் தீனி போட்டு இது மாதிரி என்ன மாதிரி ஏதாவது 2 கட்டா மாட்டிக்கும். அதில் சமத்தாக இருந்தால் அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லும். சில அசடாக 2 கட்டா மாட்டி விடுத்துனா சரியா புண்ணியாவாச்சனை பண்ணிவிடுவான். அவன் எதிராளி கண்ணா அப்படின்னான்னு கேட்டு இவன் சொல்கிற இந்த 2 கட்டா 50 எல்லா ஹிந்து சமூகமே சொல்கிற மாதிரி அவன் பிரகடனப்படுத்துவான். அதனால் இந்த அசடுன்னு தீர்மானம் ஆனவாள்லாம் அங்கே போகவே கூடாது. அவன் கேள்வியில் மாட்டிக்கக்கூடாது. மாட்டின்டா அவனுக்கு அகௌரவம் இல்லை, எல்லா ஹிந்துக்களுக்கும் அகௌரவம். கெட்டிக்காரனாக இருந்து போய் உட்காரணும் பேசுறது.
இந்த பிராண பிரதிஷ்டையா அதுவா இதான்னு விசாரம் பண்ணிகிட்டே இருக்காளோன்னு. இவன் எதை வேணாலும் பண்ணட்டும், அங்கே நடக்க போகிறது அதான். இங்கே லோகம் முழுக்க இன்றைக்கி பேசுகிறது பாருங்க. ராம கும்பாபிஷேகம். நமக்கு பிராண பிரதிஷ்டைன்னா புரியாது நம்ம ஜனங்களுக்கு. நாம் கும்பாபிஷேகம்னு தான் சொல்லணும், சம்பிரோட்சணம்னு சொல்லுவோம், கும்பாபிஷேகம்னு சொல்லுவோம். இன்றைக்கி அதை பற்றி தான் லோகம் முழுக்க பேசுறது. இது இன்றைக்கே எப்படி பேசியிருந்தா ராமர் இருக்கும்பொழுது எப்படி பேசியிருப்பா? ராமோ 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 ராமயிதி, எங்கே திரும்பினாலும் ராமன் ராமன்கிறா. இப்பயும் அதே மாதிரி சொல்கிறாம கோலாகலமாக அயோத்தியில் ராம ஜென்மஸ்தானில் ஜென்மபூமியில் இவ்வளவு ஆச்சரியமாக நடக்கும் பொழுது நாம் எல்லாரும் அங்கே போக முடியாட்டாலும் இருக்கிற இடத்துலேருந்து ஸ்மரிச்சுக்கணும். ஏதாவது ராம விஷயமான காரியம் ஒரு 2 மணி நேரம் அகண்ட நாமமாவது பண்ணணும். ராமராமான்னு ராமநாமமாவது சொல்லணும். ஏன்னா இத்தனை ஜனங்களுடைய அந்த அத்தனை ஜனங்களுடைய நாம பிரபாவம் மனோலயம் இது இத்தனையும் ஒன்று சேரும் அயோத்திக்கு. அந்த இடத்துக்கு போய்டும் அது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாரத தேசமே பவித்திரமாகும். லட்சக்கணக்கான ஜனங்கள் 1 கோடி பேர் வருவான்னு எதிர்பார்க்குறாங்க இந்த தரிசனத்துக்கு. 1 கோடி பேர். ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அது அப்படியே வைகுண்டம் மாதிரி பண்ணிவிட்டா அயோத்தியை. ஏர்போர்ட் மாதிரி இருக்கான் ரயில்வே ஸ்டேஷன். ஏற்கனவே 1,00,000 பேர் வருஷத்துக்கு ஏதோ சில 1,00,000 பேர் வந்துட்டு இருந்த ஊரில் வருஷத்துக்கு கோடிக்கணக்கான பேர் வராலாம் இப்பயே அயோத்திக்கு. இன்றைக்கி தான் சொன்னான், நியூஸில் சொன்னான், இன்றைக்கி சொன்னான்னா இன்றைக்கி ஒரு சதுரடி 14,500 ரூபாயாம் அயோத்தியில் அப்படின்னு சொன்னான்னா இன்னைக்கு நான் சொல்கிறது இன்னைக்கு கதை. ஏன்னா அப்படி பண்ணிவிட்டா அயோத்தியை. ஜனங்கள் முழுக்க அவ்வளோ கோலாகலமாக ரொம்ப வைகுண்டம் மாதிரி இருக்குது கோவில் பார்க்குறதுக்கு. சுவாமியை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு நமக்கெல்லாம் நம்ம வாழ்நாளில் 500 வருஷ பிரயத்தனத்தினுடைய பலனை நாம் அனுபவிக்கிறோம். 500 வருஷ பிரயத்தனம். எத்தனை பேர் உயிரை கொடுத்துருக்கா? ஆயிரக்கணக்கான பேர் உயிரை தியாகம் பண்ணியிருக்கா. தியாகம் பண்ணி இந்த பாரத தேசம் என்னைக்கு சனாதன தர்மம் என்னைக்கு ஏற்பட்டது, ஹிந்து மதம் ஏற்பட்டதுன்னே தெரியாத இந்த தேசத்தில் நம்ம சுவாமி பிறந்த இடம் நமக்கு அப்படின்னு நாம் வாங்கிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் போராட வேண்டியிருந்தது. 500 வருஷ காலம் பண்ணின தபஸோட பலன் அத்தியப்பிராப்தா தபஸ்சித்திகி அப்படிங்கிறார் சபரி மோட்சத்தில். அதுபோல் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. அது நம்ம எல்லாரும் இப்போ எனக்கு கூட அயோத்தி அவார்டு ட்ரஸ்ட்லேருந்து இது வந்திருக்கு, லெட்டர் வந்திருக்கு. அதுக்கு வரணும்னு இங்கே ரொம்ப முக்கியமாக உள்ள வாழ்க்கையில் ஒரு 7,000 பேரோ 8,000 பேரோ கூப்பிட்ருக்கா. அவள் டைரெக்டாக கூப்பிட்டது ஒரு 8,000 பேர். அதில் எனக்கு லெட்டர் வந்திருக்கு. ஆனால் நமக்கு இந்த கூட்டத்திலலாம் நம்மளால் போக முடியாது. கொஞ்சம் ஒரு 2 மாதம் கழித்து சாவகாசமாக அயோத்திக்கு போய் ஒரு 9 நாள் தங்கி ராம பட்டாபிஷேகம். நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எல்லோரும் என்கிட்ட என்ன கேட்டால், நான் அயோத்தியே இதுவரையில் போனதில்லை, இதுவரையில் அயோத்தி போனதில்லை. என்னை பல பேர் கேட்டிருக்கா, அயோத்தி போகணும், அயோத்தி ஏஜென்ட் போகணும்னு கேட்டிருக்கா. ராம ஜென்மபூமி என்னைக்கு நமக்குன்னு வருதோ அதுக்கப்புறம் தான் நான் அயோத்தி போவேன் அப்படின்னு தான் நான் 20 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி சொல்லலை, நான் 94லேருந்து க்ஷேத்ராடனம் போயிட்டுருக்கேன். 94ல் முதல்ல பண்டரிபுரம் போனேன். அதுலேருந்து இன்றைக்கி 30 வருஷம் ஆயிடுது. 29 வருஷம் 30 வருஷம் அநேகமாக எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். அயோத்தி போனதில்லை. ஏன் போனதில்லைன்னா அது நமக்குன்னு வந்தப்புறம் தான் போவேன்னு அன்னிலேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அதுவும் அயோத்தியில் நவாகம் சொல்லணும்னா நவாகமாக சொல்ல மாட்டேன், சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமாக பண்ணுவேன். விதி பிரகாரம் அந்த பாராயணம் 108 பேர், 108 125 பேர், 125 பேர் பாராயணம் பண்ணணும். ராமாயண பாராயணம். இன்னைக்கு பாரத தேசத்தில் எத்தனை வேதங்கள் இருக்கோ அத்தனை சாக்கையும் பாராயணம் பண்ணணும். ராமர் விஷயமான ஹோமங்கள்லாம் இருக்குது. 9 நாளும் நம்ம பாண்டுரங்கனுக்கு பண்ணியிருக்கோம். அது இந்த சாம்ராஜ்ய பட்டாபிஷேக விதி பிரகாரம் ஹோமம் பண்ணணும்.
இதெல்லாம் பண்ணி அந்த கலச தீர்த்தத்தை அந்த ராமருக்கு அபிஷேகம் பண்ணணும். அங்கே அதுக்கு இந்த யூபி கவர்மெண்ட்லலாம் ஏற்பாடு பண்ணிட்டுருக்கேன். அது பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கேன். இந்த 2024 25 தெரியல, நமக்கு எப்படி அவகாசம் இருக்கோ அதை சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமாக தான் பண்ணணும். சும்மா தரிசனம் பண்ண, நானும் அயோத்தி போனேன் தரிசனம் பண்ணேன்னு இருக்கக்கூடாது. அன்றைக்கி நடந்த சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தை வசிஷ்டர் பண்ணினாருன்னு தத சப்ரேத அபிஷிஞ்சன் நரவியாகிரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹசிராட்சம் வசவோ வாசவம் யதா அப்படின்னு வசிஷ்டாச்சாரியால் அன்னைக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணினாரே ராமருக்கு, அதே சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தை பண்ணணும் அயோத்தியில் ராமருக்கு அப்படின்னு ஒரு சங்கல்பம் இருக்குது. அதெல்லாம் சுலபமாக நடந்துடும். நமக்கு இதுக்கு கோவில்லையே பிரவச்சனத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு அந்த அதில் ஒரு முக்கிய ஸ்தானத்தில் உள்ளவா நீங்கள் கோவில்லையே பண்ணலாம்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கார். அதனால் அதுவும் ராமருடைய கிருபையில் நமக்கு அந்த பாக்கியமும் நமக்கு சித்திக்கணும். எல்லாருக்கும் இந்த ஸ்மரணம் வேணுங்கிறதுக்காக தான் அந்த 22ஆம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு சுவாமியை அங்கே பிரதிஷ்டை பண்ணுறாலே அந்த ஸ்மரணம் இன்னிலேருந்தே இருக்கணும். ஒரு வாரமாகவே இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு இந்த சத்சங்கத்தை இங்கே வச்சுருக்கோம். அதனால் பக்தாலாம் இந்த ஸ்மரணத்திலேயே இருக்கணும், ராமருடைய கிருபைக்கு பாத்திரமாகணும்னு கேட்டுக்கு. சகேத நிலையாய சனக முனி பூஜா சரயோ நதி தீர விகரணாய ராகேந்து வந்தனாய ரம்ய குண நிலையாய ராஜாதிராஜாய ராகவாய ஜயமங்களம் நித்ய बोल राजा रामचंद्र भगवान की जय, सद्गुरु मूर्ति की, आंजनेय मूर्ति की जय.